ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பார்க்குறீங்க? பர்த்டே வீடியோ தான், பர்த்டே கேக் வெட்டுற வீடியோ தான் இன்னும் போடாமல் இருக்கேன்ல, அதை எடுத்து வச்சோம். சரி போட்டலாம் அப்படின்ட்டு கேக்கை காட்டலான்ட்டு காட்டிகிட்ருக்கேன். ஹாப்பி பர்த்டே சத்யா அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். மாமா வேலைக்கு போயிட்டு வர ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவசரமாக போய் பார்த்தீங்களா, என்னோடய கேக் தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஜெயஸ்ரீ என்னன்னு தெரியுமா சொன்னால், கேக் வாங்க போன இடத்துல பார்த்துட்டு இத்தனை கேக்கு அம்மா எல்லா கேக்லேயும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்க ராவடி பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் பார்த்தீங்களா, அப்படியே ரெயின்போ மாதிரிலாம் இருக்குது கேக்கு. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, ரெட் வெல்வெட் கேக்கு, அச்சோ ஹனி கேக்கு எல்லாம். இந்த கப்பில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அம்மா எனக்கு பொங்கல் வேணும் அது பொங்கல் நினச்சிட்டா ஜெயஸ்ரீ, பொங்கச்சோறு நினச்சிட்டா. அப்புறம் கேக்கு, அப்புறம் டீ கேக்கு, தேங்காய்ப்பு நாற்று நிறைய இருந்தது. எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து கேண்டில் ஏற்றிட்டு அப்புறம் கேக்கை வெட்டலான்ட்டு சொல்லிவிட்டு ஜெயஸ்ரீயை கூப்பிட்டா அவள் என்ன பண்ணி ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டா. நானும் கூப்பிட்றேன், வா கேக்கு வெட்ட வான்னு கூப்பிட்றேன், வரவே மாட்டேங்கிறா. ஏண்டி அப்படின்னா, அந்த தீப்பெட்டி பற்ற வைக்கும் போது ஒரு சவுண்டு வந்துச்சு பட்டுன்னு, அதனால் பயந்துட்டு வரமாட்டேன்ட்டா. அப்புறம் சமாதானப்படுத்தி வா பாப்பா அம்மா இருக்குல்ல அப்படின்னு சொன்ன பிறகும் பக்கத்தில் வந்து நெருப்பை பார்த்துக்கிட்டே பயந்துக்கிட்டே கேக்கு வெட்டுச்சு. அப்புறம் எங்கள் மாமா பின்னாடி இருந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு விஷ் பண்ணிகிட்டு இருந்தார். ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் ஜெயஸ்ரீமா திரும்பவும் அதெல்லாம் அமுச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் கேக் வெட்டி நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். கேக்கு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஜெயஸ்ரீ எனக்கு ஊட்டுற மாதிரி கொஞ்சோண்டு ஊட்டிட்டு நான் கேமராவை திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அவள் அப்படியே என் மூஞ்சில் கொஞ்சம் தடவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அத்தனை கேக்கு வாயிலேயே போட்டுக்கிட்டா. ஒரு செகண்டில் எனக்கு கொடுக்கவே இல்லை, துளியோடு தான் கொடுத்தா. அப்புறம் என் மூஞ்சிலெல்லாம் அவங்க அப்பா பூசி விட சொன்னாங்காட்டி பூசி விட்டுட்டா. சரி பூசிக்கோ அப்படின்னு ஒரு நாளைக்கு தானே. அப்புறம் மாமா கேக் ஊட்டினாரு. அப்புறம் நான் ஜெயஸ்ரீக்கு கேக் ஊட்டி விட்டேன். ஜெயஸ்ரீ இந்த போதும்னு சும்மா ஓவர் ஆக்டிங் பண்ணிவிட்டு 1/4 கிலோ கேக்கு அதுக்கப்புறம் அவளே சாப்பிட்டுட்டா. பாவம் மாமாவுக்கு ஒரு வாண்டு கொடுத்துடலாம், நம்மளே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜெயஸ்ரீயும் சாப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் ஜெயஸ்ரீ மூஞ்சிலெல்லாம் மீசை வரைஞ்சி அந்த க்ரீமில் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நான், மாமா, பாப்பா 3 பேர் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்